ஹாய், வெல்கம் டு சி டாக்ஸ். நம்ம ஒரு பிளான் போட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாகவே எல்லாமே நடக்குது. என்னடா இனிமேல் நான் பிளானே போட மாட்டேன், நான் எந்த பிளான் போட்டாலும் சொதப்பிட்டு போயிடுது. அப்படி இல்லைன்னா நான் ஒரு பிளான் போட்டால் அதுக்கு நேர்மாறாக எல்லாமே நடக்குது அப்படின்னு யோசித்து நீங்கள் டிசப்பாயிண்டடாக இருக்கீங்களா? இன்றைக்கான வசனம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனத்தில் பார்த்தா நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மளுக்காக வச்சிருக்கிற பிளான்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் குட். அது எப்பவுமே நம்மளுக்கு பீஸ் அண்ட் இட் டஸ் நாட் ஹார்ம் அஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் சில வேளையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு பிளான் போடுறோம், நம்ம ஒரு திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு என்ன டிசையர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் போட்டுட்டு அந்த பிளானை காட் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு கையை முறுக்கும் போது தான் அங்கே நான் டிசப்பாயின்மெண்ட்டை சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்க்கலாமா, நம்மளோட பிளான்ஸை போட்டுட்டு காடை கூப்பிடுறோமா, இல்லை காட் உங்களோட பிளானுக்கு என்ன அந்த வழியில் நடத்துங்க அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்குறோமா? இன்றைக்கி நம்ம கேட்கலாம், ஆண்டவரே உங்களோட பிளான்ஸை என்னோட டிசையராக மாற்றுங்க, அதே மாதிரி உங்களோட டிசையர்ஸை என்னோட பிளானாக மாற்றுங்க. இன்றைக்கி நான் உங்களோட பிளான்ஸ்க்கு நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது இந்த வசனத்தின் பிரகாரம் தீமை இல்லை, எல்லாம் சமாதானமாக முடியும். பாய்.